இந்த வீடியோவில் ஐபேடோட ஸ்க்ரீன் டைம் செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து கீழே நான் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்க்ரீன் டைமுக்குள்ளே போனீங்கன்னா இப்போது ஐபேடை நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டுது. இப்போது இந்த 12 மினிட்ஸுன்ற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஐபேடை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே கீழே காட்டுது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு 7 டேஸ் என்னென்ன யூஸ் பண்ணிங்கன்றத இங்கே கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதில் டவுன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டவுன் டைம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், மற்ற சாஃப்ட்வேர்லாம் இந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரொடக்ட் பண்ணி வைக்க முடியும். இதனால் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்து இந்த ஐபேடை பயன்படுத்த முடியாமல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேரை மட்டும் பயன்படுத்த முடியாமல் பண்ண முடியும். சரி, அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டவுன் டைமை செட் பண்ணணும். டவுன் டைமை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் ஏற்கனவே பாஸ்வேர்டு கொடுக்கல அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். இங்கே அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கொடுத்த உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே டவுன் டைம் அப்படின்றது நார்மலாக ஆஃபில் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எவ்ரிடே தினைக்கும் வேணுமா அல்லது குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. கஸ்டமைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சண்டேவே மண்டேவா டியூஸ்டேவான்னு கேட்குது. அதில் எந்த டைம் பர்டிகுலராக ஒவ்வொரு நாள்லேயும் எந்தெந்த டைம் வந்து இந்த டவுன் டைம் இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். எவ்ரிடே அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே வந்து 3:58 4:31 வரைக்கும் டவுன் டைமாக இருக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன். பிளாக் அட் டவுன் டைம் அப்படின்றத நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது டவுன் டைமில் தான் இப்போ இந்த ஐபேட் இருக்குது. டவுன் டைமில் இந்த ஐபேட் இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் ஐக்கான் காட்டுது. இப்போ இந்த கேரேஜ் பேண்டில் பாருங்கள், ஸ்க்ரீன் டைம் ஐக்கான் காட்டுது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். டைம் லிமிட் அப்படின்னு வந்துடும். இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியாது. புரியுதுங்களா? இங்கே ஆஸ்க் ஃபார் மோர் டைம், இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டை ஒருவேளை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் இதுலேருந்து 15 நிமிஷம் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு கேட்குது. அப்படி இல்லைன்னா அப்ரூவ் ஃபார் ஆன் ஹவர், 1 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்த முடியும் அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். எது உங்களுக்கு வேணும்னு கேட்குது. 3 ஆப்ஷன். நீங்கள் 15 மினிட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த 15 மினிட்ஸ்க்கு இந்த ஐபேடு கேரேஜ் பேண்டை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணலை அப்படின்னா உங்களால் பயன்படுத்த முடியாது. இதை பயன்படுத்தி உங்களுடைய சில்ட்ரனை நீங்கள் வந்து இந்த ஐபேடை எடுக்காமல் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப் லிமிட்னு ஒன்று இருக்குது டவுன் டைமுக்கு கீழே. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாஸ்வேர்டு கேட்குது. அதே பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். இங்கே போய்ட்டு ஆடு லிமிட்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சோசியல் நெட்வொர்க் பிளாக் பண்ணி வைக்கணுமா, கேம்ஸை பிளாக் பண்ணி வைக்கணுமா, என்டர்டெயின்மெண்ட்டை பிளாக் பண்ணி வைக்கணுமா, எதை நீங்கள் பிளாக் பண்ணணும்னு இங்கே கேட்குது. புரியுதுங்களா? இதில் நீங்கள் கேம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் லிமிட் வந்து கொடுக்குறீங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே கேம்ஸை பயன்படுத்த முடியாது. 1/2 ஹவருக்கு மேலே கேம்ஸை பயன்படுத்த முடியாது. அந்தமாரி டைமை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ கேம்ஸ்ன்னு கொடுத்துட்டு 1/2 ஹவர் நம்ம செட் பண்ணலாம். 30 மினிட்ஸ்னு கொடுத்தோடனே எவ்ரிடே 30 மினிட்ஸ் வந்து கேமை பயன்படுத்திக்க முடியும். 30 மினிட்ஸுக்கு அப்புறம் பயன்படுத்த முடியாது. ஆடுன்னு கொடுத்தாச்சு. கேம்ஸ் வந்து 30 மினிட்ஸு, சோசியல் நெட்வொர்க் 1 ஹவர் அப்படின்னு நான் ஏற்கனவே செட் பண்ணியிருக்கேன். சரி, இந்த டைம் வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும். 1 ஹவருக்கு மேலே சோசியல் நெட்வொர்க்கோ கேமோ பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு மீண்டும் கேட்கும்.